ஜெய்பீம் நானவலோட இயக்கத்துல லைகா தரப்புல உருவாகி இருக்கும் வேட்டையன் படம் இன்னும் சில தினங்கள்ல திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. சூப்பர் ஸ்டாருடன் இணைந்து இந்த படத்துல அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ராணா டக்குபதி, பகத் வாசில் அப்படின்னு பல நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. இதுவே ஆர்வத்தை ஏற்படுத்துற நிலையில ட்ரைலருமே ரசலால மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்டது. அதனை தொடர்ந்து தற்போது படத்துடைய ப்ரீ டிக்கெட் புக்கிங் தற்போது சாதனைகளை படைச்சிட்டு இருக்காம். அதிலுமே ரஜினி சாருக்கு இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளிலுமே ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அதிலும் அமெரிக்காவில் மட்டுமே வேட்டையன் டிக்கெட் புக்கிங் 40 கோடிகளுக்கு வசூலிச்சிருக்கான். அதே போல இந்திய அளவுல 8 கோடி வசூலாகியிருக்கான். ஸோ இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் மட்டுமே கண்டிப்பாக 200 கோடி அளவில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் செய்யும் அப்படின்றது கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா 160 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரஜினி சாருக்கு மட்டுமே 120 கோடி வரை சம்பளம் போயிருக்கான். அதன்படி படத்துடைய ப்ரீ பிசினஸ் மற்றும் டிக்கெட் புக்கிங் அனைத்துமே தரப்புக்கு தற்போது ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வேட்டையன் படத்தை ரிலீஸ் ஆக விட மாட்டோம் அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகளுமே தற்போது போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ரஜினி அவர்கள் என்கவுண்டருக்கு ஆதரவாக பேசிய ஒரு சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல சர்ச்சையானது. ரஜினி அவர்களுக்கு எதிராக ஒரு சிலருமே பேசினாங்க. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது இதை காரணமாக வைத்து வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மதுரையில் வழக்கு போட்டிருக்காங்களாம். ஸோ இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் போக, மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு சிறப்பு காட்சிகள் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு தமிழக அரசாங்கம் இன்னொரு பக்கம் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தற்போது சினிமா துறையில பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரிந்த விஷயம் தான். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின்ட்ருக்கு முக்கியமான ஏரியாக்களை வேட்டையன் படக்குழு தர மறுத்ததால இது போன்று ஒரு சில குடைச்சல்களை கொடுத்துட்டு இருப்பதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.